ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்டல் கேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பியூட்டிஃபுல்லான ஜேட் நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஃபோட்டோஸ் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நெக்லஸ் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையை விட ஒரு 7 to 8 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே லாங்கர் ஸ்ட்ரிங் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னாடி க்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மீனாக்காரி பீடை நான் பெண்டன்ட்க்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அதை நான் கோர்த்து சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு 2 சைட்லேயும் 2 இந்த கோல்டன் சக்ரா பீடை நான் யூஸ் பண்ணுறேன். 2 சைடும் சைமல்டேனியஸாக நான் பில்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேங்க. ஸோ அந்த 2 பீடையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பீடுக்கும் நடுவில் இந்த கோல்டன் பீடை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கோல்டன் பீட், அப்புறம் இந்த ஜேட் பீடு ஆட் பண்ணுறேன். ஜேட் பீடு பார்த்திங்கன்னா சைனாவில் ரொம்பவே பாப்புலருங்க. அதை imperial பீட்னு கூட சொல்லுவாங்க. அது நம்ம லைஃப்க்கு ஹார்மனி அண்ட் பேலன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபென்ஷூவில் இது குட் லக் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது சைனா மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல்லையும் பார்த்திங்கன்னா ஜேட் ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சக்ரா பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட் ஆஸ் யூஷுவலாக, அப்புறம் இந்த ரைன்ஸ்டோன் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைன்ஸ்டோன் பீட் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டோன் மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஒரு குட்டி கோல்டன் பீட் அண்ட் அந்த சக்ரா பீடை ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த சைடையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இதே மாதிரி அந்த சைடும் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேட்டர்னை நான் இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன். அதாவது இன்னும் ஒரு தடவை ஒரு ஜேடும் அதே மாதிரி இந்த ரெயின்ஸ்டோன் இருக்க அந்த காம்பினேஷனையும் இன்னொரு தடவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஜேட் பீடும் 4 ரெயின்ஸ்டோன் பீடும் இருக்க மாதிரி வரும். இதுதான் உங்களோட சென்டர் ஆஃப் த நெக்லஸ். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இந்த பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் ஒரே ஒரு ஜேட் பீட் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ 2 ஜேட் பீட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ஜேட் பீட் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி அதே நார்மல் பேட்டர்ன் தாங்க, அந்த சக்ரா, ரெயின்ஸ்டோன் சக்ரா இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட் மறந்துடாதீங்க, எல்லா பீடுக்கும் நடுவில் அந்த குட்டி கோல்டன் பீட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரும். அதை மட்டும் மறந்துடாமல் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக ஜேட் பீடை 2 சைடும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு கோல்டன் பீட், ஒரு ஜேட் பீட், ஒரு கோல்டன் பீட், ஒரு ஜேட் பீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நமக்கு தேவையான லென்த் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ரிம்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரிம்ப் கவர் இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஆட் பண்ணிட்டு க்ரிம்ப் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை மறுபடியும் அதே வழியாக க்ரிம்ப் அண்ட் க்ரிம்ப் பீடு வழியாக பாஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு குட்டி லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லூப் ரொம்பவும் பெருசாகவும் ஃபார்ம் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் குட்டியாக ஃபார்ம் பண்ணிடாதீங்க. அந்த கவர்
முடிகிற இடம் வரைக்கும் அந்த ஹைட்டுக்கு ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதர் எண்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சைடு ஸ்ட்ரிங் இழுத்து நீங்கள் புல் பண்ணும்போது அந்த அதர் சைடு வழியாக பீட்ஸ் வந்து வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் பேப்பர் கிளிப் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கிளிப்பை வந்து அந்த வயரோட எண்டில் நீங்கள் மாட்டி கிளிப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வழியாக பீட்ஸ் வந்து திரும்ப வெளியே வராமல் இருக்கும். ஸோ உங்கள் கிரிம்பை போட்டு அந்த கிரிம்பை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அது வந்து அந்த பீடை வந்து அப்படியே இனி வெளியே வராமல் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் வெறும் கிரிம்ப் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 எண்ட்லேயும் கிரிம்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹூக் அண்ட் செயின் ஆட் பண்ண வேண்டியதாங்க. ஸோ நீங்கள் இப்போ கிரிம்ப் கவர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிரிம்ப் கவர்லேயே வந்து ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் லூப்போ அந்த ஹூக்கோ மாட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த குட்டி லூப் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களா, கிரிம்ப் பீடை வச்சு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களா, அந்த லூப்புக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஹூக்கையும் அந்த செயினையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம செயின் ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்த இந்த பீடை வச்சு நான் இந்த இயரிங் பண்ணேங்க. இது ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷம் வேலை தாங்க. ஹெட்பின்னில் முதல்ல அந்த ஜேடு, கோல்டன் பீட் அண்ட் ரெயின் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஹூக் வயர் இருக்கும், இயரிங் ஹூக் அப்படின்னே விற்கும். அந்த இயரிங் ஹூக் வாங்கி அந்த இயரிங் ஹூக்கில் இந்த இதை ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் பியூட்டிஃபுல்லான மேட்சிங்கான இயரிங்ஸும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன்.